அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. திரு விஜய் அவர்களே தேர்தல் ஆணையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தார். விஜய் அந்த கேம்பெயின் சமயத்தில் நான் இப்போ சிறைக்கு போயிட்டேன். லாஸ்ட் மினிட்ல வந்து பல பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போனார் தெரியுமா? வேணுக்குனே ப்ரொடெக்ஷன் கொடுக்கலங்க. கொளத்தூர்ல பிரச்சாரமே பண்ணல. வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்தாச்சு. இல்லைங்களா? பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ சோடா பாட்டில் விட்டுச்சு. இன்னொன்று இந்த க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்க. விஜய்க்கு வர க்ரௌடை வரலன்னா இன்னொரு கரூர் நடக்கிறதுக்கா? அப்போ இப்படி பண்ணவருக்கு நீங்கள் தான் போய் கொடுக்குறீங்க. உங்கள் கட்சியோட முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுன் தான் அருணை மாத்திர வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒழுங்காக நடக்காதுங்கன்னு சொல்கிறாரு. திரு நிர்மல்குமார் அவர்கள் தான் சென்று புகார் அளிச்சுட்டு பேட்டி அளிக்கிறாரு. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார் இது? சார், இப்போ கலை எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷனுக்கு வராருங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஜூனியர் விகடனில் அவரை தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால விகடன் அலுவலகத்துக்கு போகும்போது நானும் அவரை பார்த்துருக்கேன். வாங்க பாஸ், எப்படி பாஸ் இருக்கீங்கன்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் அவர் மேஜராக ஹெட்டிங் பண்ணார். அண்ட் அஸ் வெல் அஸ் ஈவெண்ட்ஸ் வரும்போது அந்த ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்பார். அவர் எப்படி தாவேக்காவில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷனுக்கு போனார்? அதுக்குள்ளாரையும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? அதை கிராக் பண்ணிட்டீங்களா அந்த ரூட்டை? கலை அவர்களின் கண்களும் காதுகளுமாக தாவேக்காவில் இருப்பது திரு ஜான் ஆரோக்கியசாமி. திரு விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறை செய்யக்கூடாது என்று நான் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த தகவலுமே கடைசி வரை போகாமல் போனதற்கு காரணம் அவரது உதவியாளராக இருந்த திரு தினேஷ் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தினேஷும் உளவுத்துறை ஐஜியும் பேசி எதை சிஎம்கிட்ட சொல்லலாம் வேணாமனு இவங்களே முடிவெடுத்துட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது இப்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அரசில் பணியாற்றுவதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை முதல்வர் நேரில் சந்தித்து என்ன உண்மை என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும். தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வழிநடத்தியவர்கள் தேர்தலில் வழிநடத்துவதோடு நிற்கட்டும். இது அரசு. இதை முதல்வர் தான் கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கவர்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்லாம் வந்த உடனே 2-3 நாட்களில் பழைய அதிகாரிகள் எல்லாம் பந்தாடப்படுவார். எக்ஸாக்ட்லி மொத்தமாக ஷஃப்லிங் நடக்கும். அப்படித்தான் நடக்கணும். ஏன்னா திமுகவுக்கு விசுவாசமான அதிகாரிகள் மட்டும்தாங்க நல்ல பதவியில் இருக்க முடியும். அப்போ திமுக விசுவாசமான அதிகாரியை தூக்கி அதிமுக ஆட்சியில் அதே பதவியில் தொடர வச்சிங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் திமுக அரசில் இருந்த அதிகாரிகளுக்கு என்ன ரிவார்டு? அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு இவங்க தகவல் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு திரு அருண் அவர்களை போட்டிருக்கிறீர்களே, கே நேருவுக்கோ அல்லது வேறு புகார்களை எதிர்கொள்ளக்கூடிய முன்னாள் திமுக அமைச்சர்கள் வேறு யாருக்கோ தகவலை சொல்ல மாட்டார் என்பதை முதல்வர் அவர்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சரி, இன்னொரு கேள்வி வருது சார். இப்போ டிஜிபியோட ரோல் இதில் எதுவும் இருக்காது? ஏன்னா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி நியமனம்ங்கிறத ஒரு மீடியாவில் பேச முடியும். அதை கூட மக்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான